ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மேஷ லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலன் டிசம்பர் 27 முதல் ஜனவரி அடுத்த வருடம் 2025 ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள 8 நாட்களுக்கு பலனை மேஷ லக்னத்திற்கு பார்க்கலாம். முதல் நாளான டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். அதில் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்குது. அது மதியம் 1:56 விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். குருவினுடைய பலனை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அப்போ குரு நமக்கு நல்ல நிலைமையில் நமக்கு பலன் தர்றாரு. இருந்த போதிலும் அந்த புதனுடைய தொடர்பு என்பது 8ஆம் வீட்டிலே அமைகிறது. அதனால் அந்த 8ஆம் வீடு என்பது ஒரு உழைப்பு, அதே மாதிரி பணம் செலவழிக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி புதுசாக யாருக்கும் பணம் கொடுக்குறதா இருந்தால் அவாய்டு பண்ணிக்கணும். அதே மாதிரி பேசுகிற பேச்சில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் அமைதி காத்துக்கணும், தன்மையாக பேசணும். 2ஆம் இடம் சார்ந்து நமக்கு 8ஆம் இடம் வேலை செய்யும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பணப்புழக்கத்தினாலையும் பேச்சினாலையும் பிரச்சனைங்கிறத காமிக்குது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாள் நல்ல நாளாக தான் இருக்கும். ஏன்னா குருவினுடைய நமக்கு நட்சத்திரம் நமக்கு நல்லது பண்ணும். அதாவது பொதுஜன தொடர்பு, பண வரவு, நம்ம உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் அப்படிங்கிறதுக்கு தடையே இல்லாமல் நல்லது பண்ணும். ஆனால் பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல், ஒருத்தருக்கு நம்பி நம்ம ஏமாற்றம் அடைகிறது, இந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். மறுநாள் டிசம்பர் 28 சனிக்கிழமை, அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரம். 8ல் சந்திரன் போகிறார். இதுதான் சந்திராஷ்டமம். சந்திரனுக்கு 8ல் சந்திராஷ்டமம்னு பேர் வச்சாங்க. இப்போ நம்ம முறைப்படி லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போடுறதா, சந்திரன் 8ல் போகிறாரு லக்னத்துக்கு, அதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். அப்போ புது காரியங்கள் தவிர்க்கிறது, உணவு பழக்க வழக்கத்தில், ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கணும். நீண்ட தூர பிரயாணம், இரவில் இப்போ ட்ரைவ் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு துக்க செய்திகள் இது மாதிரி வருவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு சந்திரன் அப்படின்றது 4ஆம் அதிபதி. அதனால் இந்த தாயார் சம்மந்தப்பட்ட வகையிலையும் நம்ம அவங்களுடைய ஹெல்த் வகையிலையும் கவனிக்கணும். டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். அதாவது சனிக்கிழமை நைட்லேயே ஆரம்பிச்சிருது, 10-12 மணிக்கு கேட்டை ஆரம்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஃபுல்லாகவே கேட்டை நட்சத்திரம். இந்த புதனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு சந்திரன் 4ல் இருந்தாலும் கூட புதன் 8ல் இருக்கார். அதுவும் புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். எதிர்பாராத சில வேலை ஆர்டர்கள் கிடைக்கிறது நல்லா இருக்குது. எதிர்பாராத ஒரு ஓவர் டைமுக்கு ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படின்னா அது எதிர்பாராமல் கிடைக்கிறது. அந்த மாதிரி எதிர்பாராத திருப்பங்கள் பண வரவுக்கும், தொழிலுக்கும், உழைப்புக்கும், உத்தியோகத்துக்கும் பலனை தரக்கூடிய வகையில் அமையுது. அதே மாதிரி தான் ஹெல்த்துலேயும் எதிர்பாராமல் திடீர்னு நமக்கு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு அன்ஈசினஸ் வர்றது, நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், இதில் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தொழிலுக்கு நல்ல நாள். டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை, மூல நட்சத்திரம். இப்போ 8ல் இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு மாறிடுறாரு. தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இப்போ இந்த கேதுவை போல் இன்றைக்கி நம்ம பலன் அனுபவிக்கிறோம். அப்படிங்கிறதுனால கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கேது நமக்கு 6ஆம் வீட்லேயும், சூரியன் 9ஆம் வீட்லேயும் இருக்கிறதுனால நமக்கு இது அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, உணவு, உடை, மருந்து சம்மந்தப்பட்டது, தொழில் பலங்கள் நல்லா இருக்குது. சில பேருக்கு
ஒரு சேஞ்ச் ஆகிறது, ஒரு பணியினுடைய ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறது, பணியினுடைய ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகம் இன்றைக்கி நல்லா இருக்குது. கோவில் வழிபாடு, பெரியவர்கள் ஆசீர்வாதம், படிப்பு மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசியல் அரசு தொடர்பான காரியங்கள், இதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை, பூராடம் நட்சத்திரம், 9ஆம் வீட்டில் தனுசு ராசியில் இருக்கிற நட்சத்திரம். சுக்கிரனை போல் இன்றைக்கி பலன் தரும். நமக்கு சுக்கிரன் செவ்வாயை போல் பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதனால் சுக்கிரன் இன்பத்தை வழங்குபவர், நமக்கு பணவரவை வழங்குபவர், எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த நபர்கள், இவர்களால் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது, மீட்டிங் போடுறது, திருமண வரன் பார்க்குறது, சுபகாரியங்களுக்காக நிகழ்ச்சிகள் குறிக்கிறது, மேல் படிப்புக்கான அத்தனை விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்குது. பூர்வீக சம்மந்தப்பட்டதில் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். டிசம்பர் 31 இந்த வருடம் முடிகிறது. ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினம். இன்றைக்கு புதன்கிழமை. இன்றைக்கு உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில், அதாவது 2ஆம் பாதத்தில் நாள் தொடங்குது. நைட்லேயே உத்திராடம் கரெக்டாக 12 மணிக்கு 1ஆம் பாதம் ஆரம்பிச்சிருது. சூரியனுடைய நட்சத்திரம் புத்தாண்டில் ஆரம்பிக்குது. நம்ம லக்னத்தில் தான் சூரியன் உச்சமாகிறாரு. நம்மளுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் சூரியன். அதனால் நமக்கு இன்பத்தை தரக்கூடியவருடைய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு தொடங்குகிறது. இந்த சூரியன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இந்த நாளே முதல் நாளே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், இறை அருளை கொடுக்கும், நல்ல தொடர்புகளை உருவாக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை உருவாக்கும், பெரியவர்களுடைய ஆசிகள், குலதெய்வத்தினுடைய ஆசிகள், குழந்தைகள் வழியில் நன்மைகள், சுபகாரியங்களுக்கான புனிதமான செயல்பாடுகள் அத்தனையும் இன்றைக்கி நாளில் திட்டமிடுவதற்கு வசதியாக இருக்கும். தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கும். ஜனவரி 2ஆம் தேதி 2025 திருவோண நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் போகும்போது உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், நீர்வளம் சார்ந்த தொழில்கள், உணவு சார்ந்த தொழில்கள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். சந்திரன் என்பது சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் அதிகாரி. இந்த குருவானவர் நமக்கு தனஸ்தானத்தில் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக இன்றைக்கு பணவரவு செழிப்பாக நன்றாக நடக்கும். மறுநாள் ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதம் மகர ராசியில் காலையில் 10:47க்கு முடிஞ்சு 3ஆவது பாதம் கும்பராசியில் மாறிடும். செவ்வாயை போல் பலன் தரக்கூடிய இந்த நாளில் நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் இயங்கிறதுனாலையும், அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கிற புதனுடைய உபநட்சத்திரத்தில் இயங்கிறதுனாலையும் இன்றைக்கு உழைப்புக்கும் தொழிலுக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றிக்கும் சாதகமான நாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை எல்லாம் நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்களை கணிக்கும் முறையை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் சாதக பாதக பலன்களை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.